தம்பி, நான் பொது விவாதத்துக்கு இரு கரமும் விரிச்சு நிக்கிறேன். உன் கூட தயார்னு பல முறை எல்லாருமே இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே சொல்லியாச்சு. 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள 1/2 மணி நேரம் என்ன தனியா நீ தயார் கிடையாது. எந்த ஆண்மகனுக்காவது தைரியம் இருக்கிறதா? இப்படி கையை நீட்டுவான் பிரஸ் மீட்ல. எல்லா மகனுக்குமே தைரியம் இருக்குது. நீ வரியா இல்லையா விவாதத்துக்கு? அதான் கேள்வி. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. பெரியார் புராணம் பிடிக்காதான் சீமான் சொல்றாரு. இங்க பாரு, நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் உள்ள வரீங்களா? கறி வந்துருச்சு இல்லையான்னு பார்த்து சொல்லணும். போங்க. கூட்டிட்டு போய் பெரிய மனுஷன் கூட பார்க்காம சேட்டைய வேற எங்கேயாவது வச்சுக்க. வீசனா என்ன ஆவாயின்னு பாத்துக்க. நீ இங்க வர உன்னைய புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைக்காது. பி கேர்ஃபுல். சுண்ணாம்படிக்கிற நாய்க்கு பேச்ச பாரு. ரொம்ப பேசன வண்டிய வர சொல்லி தூக்கி போட்டு போயிடுவேன். முட்டுப்பட. உனக்கு ஏன் பெரிய புராணம் பிடித்திருக்கிறது? இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. உனக்கு தெரிஞ்சா சொல்லணும், இல்லைன்னா மூடிட்டு நிக்கணும். இயற்பகை நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் இருக்காரு பெரிய புராணத்துல. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, உன்னுடைய மனைவி எனக்கு வேணும், நீ செய்வியா? ஊர் வெளியே வரைக்கும் வாழேந்தி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உன்னுடைய மனைவியை என்னோட அனுப்பி வைக்க வேண்டும். அங்க யாரு? நீ எல்லாம் ஒரு மனுஷன். விடு, நமக்குள்ளே யாரும் சொல்லிடாத. இப்படி சொல்லுகின்ற ஒரு புராணம் நம்முடைய புராணமாக இருக்க முடியுமா? ஆம்பளை போட்டி போட்டு சம்பாதிக்கணும். இப்படி இந்த இழிவுகள் சீமானுக்கு பிடித்திருக்கிறது. நமக்கு ஏன் இந்த இழிவுகள் பிடிக்க வேண்டும்? நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒத்துக்கிறேன். கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறது. பெரியாரை எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது. பெரியாரை வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா? என் தம்பிகளுக்கு அன்போடு நான் ஒரு கட்டளை விடுவேன். நாம் தமிழர் கட்சி என்பது பெரியாரை எதிர்க்க தொடங்கப்பட்டது இல்ல. நீ பெரியாரை திட்டுறதுதான் என் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உன்னுடைய மடத்தனம். பெரியார் பெரியார் என்னது என்னது? பெரியார் தான் சமூக நீதி நிலைநாட்டினார். எங்க நிலைநாட்டினார்? என்ன சமூக நீதி? எந்த சமூகத்துக்கு நீதி? எந்த சமூகத்துக்கு நீதி? என்ன அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், ராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. பொம்பலை கொல்லி போட்டா புனம் வேகாதா என்று கேட்ட முதல் புரட்சியாளன் தந்தை பெரியார். மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் என்று இந்த இனத்திற்கு சூடூட்டி சொரணை ஓட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ கற்றுத் தந்த தலைவன் தந்தை பெரியார். பெரியார் தான் சமூக நீதி நிலைநாட்டினார். எங்க நிலைநாட்டினார்? என்ன சமூக நீதி? எந்த சமூகம்? கண்டு விட்ட புலி கூட புல்ல தின்னும் கலிகாலமாச்சுதடி கண்மணி. ஏன் கண்மணி? ஏன் பாப்பான்? அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பாப்பான். எங்கள் வீட்டு அக்கா தங்கச்சிகள், எங்களுடைய அண்ணன் அண்ணிமார்கள் இதுவரைக்கும் ஒரு இடத்து கூட தெருல நின்னது கிடையாது. இதுவரைக்கும் குர்தா போட்டுக்கொண்டு எங்கள் வீட்டு பெண்களை கொட்டுகிற பணியில இந்த பார்ப்பன பண்டார பரேசிகள் உட்கார வச்சுட்ட ஒரு நாள் இந்த மண்ணில ஆட்சி அதிகாரம் ஒரு மான தமிழர்களில சிக்கிற போது இதே போல அக்கரகாத்து இருக்கிற உங்க வீட்டு பெண்ணை நடுத்தர உட்கார வைக்கிற நாங்க ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பழக்கலாம். வா வா வா. நினைச்சிட்டு இருக்க மருது பாண்டி செத்துட்டாரு, புலித்தேவன் செத்துட்டாரு, தீரன் சின்னமலை செத்துட்டாரு, பழனி பாபா செத்துட்டாரு. டேய், எங்கள் முன்னோர்கள் எவனுக்கும் சாவு கிடையாது. தமிழர்கள் நாங்கள் இருக்கிற வரை உன்னை ஓட ஓட விரட்டல. இது சாதாரண யுத்தம் அல்ல. திராவிடத்துக்கும் தமிழருக்கும் பெரிய முரண் இருக்கு. எங்களுக்கும் நாம் தமிழ்ச்சிக்கும் திமுகவுக்கும் பெரிய முரண் இருக்கு. ஆனால் எங்களுக்கும் நடக்கிற சண்டை பங்காளி சண்டை. அது எப்போது வேணும் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் எங்களுக்கும் பாப்பாளுக்கும் நடக்கிற சண்டை 2000 வருஷம். என்னை இறுதி போர்க்கட்டத்தில் அழைத்து பாருங்க, என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை. சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள். போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில்
அப்படி போயிருக்கும்போது பாருங்க, நான் ஒருத்தன் சாப்பிடுறேன். சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டு போக வேண்டியதானே? பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டு இருக்கிறார். உங்களால் நம்ப முடிகிறதா? பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன சாப்பிட்டா சாப்பிட்டு போறாரு, அவ்வளவுதானே. பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான். அவன் என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன், மறுபடியும் எழுதுறான். ஒரு தாளை வச்சு எழுதிட்டே இருக்கேன். இந்த சம்பலை 2 முறை தொட்டார், இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார், முழுக்க சாப்பிட்டார், இந்த கறியை ஆள் தொடவே இல்லை, இதை இதை சாம்பார் ஊத்தி கொண்டார், இதை தவிர்த்து விட்டார், இதை எழுதிக்கிட்டே இருக்கேன். ஒரு கேட்டேன், இது ஏன்ப்பா சாப்பிட்றதை எழுதிட்டு இருக்கேன்? இல்லைண்ணா நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. ஏப்பா எழுதுறேன்? இல்லை அன்னைக்கு அனுப்பணும். ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிடுறாருங்கிறது எனக்கு அனுப்பு. எப்படி இருக்கு பாருங்க. அண்ணன் மேல பைத்தியமா இருந்தாண்டாமா, கடைசியில தான்டா தெரிஞ்சுன்னு அண்ணனே பைத்தியம்னு. அந்த மாதிரி ஆகி போச்சு கதை. ஈக்கால ஒரு பேச்சாளர், அவர் ஊரா போயிட்டு பேசிட்டு ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு தூங்கி எஞ்சி போற ஆளு. அவரை கொண்டு நீங்க திடீர்னு ஒரு தலைவராக்கி காரு வீடு இவ்வளவு மக்கள் 35 ஓட்டுன்னு கொடுத்தோன்னே அவருக்கு பதறிட்டு எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு தெரியல. அப்ப இவனெல்லாம் போயிட்டானோன்னா சரி, இல்லைன்னா இன்னும் நிறைய பேர் வந்து ஒருவேளை எவனா ஒருத்தன் இவர் எம்எல்ஏ இருக்க முடியும், அவன் எம்எல்ஏ ஆட்டானவங்களேன், இவர் பயில் சொல்ல முடியாது. இவர் அந்த பயத்தில் உள்ளவர். சசிகலாவே ஓரம் கட்டிட்டாங்க, நம்மளாம் ஏமாத்திரம் நினைக்கக்கூடிய ஆள் இவர். இவர் பெரிய பயந்தாங்கொழி, வெளியில அப்படி காட்டிக்க மாட்டார். அவருடைய நிர்வாகம் டோட்டலா டேமேஜுங்க. ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர், தொகுதி செயலாளர், யாருக்கு பவர் கொடுக்கணும் எதுவுமே தெரியல. ஒரு தொகுதினா ஒரு தொகுதி தானே, ஒரு தொகுதியா 38 தொகுதியா பிரிங்க. அப்ப மனத அளவுல ஒரு அப்செட் ஆயிட்டாப்ல. அண்ணன் மேல பைத்தியமா இருந்தாண்டாமா, கடைசியில தான்டா தெரிஞ்சுன்னு அண்ணனே பைத்தியம்னு. அந்த மாதிரி ஆகி போச்சு கதை. இனிமேல் நம்ம இருக்க வேண்டாம், நம்ம வெளியே போயிரும், வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து இனிமே நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. மக்களுக்கு நம்ம என்ன நினைச்சோமோ அந்த அதிகாரத்தை நம்ம செய்ய, அது ஒரு அதிகாரத்தில் இருந்தால் தான் செய்ய முடியும். நம்ம ஒரு அரசியலில் இருக்கணும், இயக்கத்தில் இருக்கணும். அது திமுகவில் இருந்தால் சரியா இருக்குன்னு நம்பி நாங்கள் இங்கே வந்திருக்கோம்.